ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு. இப்போ நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன், அது ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, வானில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுவிடுங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனால் அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ சிக்கனையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பிறகு இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவாகவே குக் ஆகட்டும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த நேரத்தில் வந்து கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே போட்டு அதை ரைஸ்க்கோ சப்பாத்திக்கோ சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.